அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் யோகிஸ் தியானம் மற்றும் ஆன்மீக குணமளிக்கும் ஆய்வு மையம் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். தியானத்தின் மூலம் எப்படி அமைதி அடையப்படுகிறது என்று கேட்டிருக்கிறீர்கள். அமைதி அப்படிங்கிற ஒரு தன்மை, ஒரு கேரக்டர். அது எப்படி கோபம், காமம், பொறாமை, அன்பு, கருணை, இரக்கம், பரிவு இதெல்லாம் ஒரு கேரக்டரோ, அமைதியும் ஒரு கேரக்டர் தான். ஏன் அப்படின்னா, அமைதி அப்படின்னா நம்ம என்ன நினச்சிடுறோம்னா, வாய் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் அமைதின்னு நினைக்கிறோம். நம்ம யார்கிட்டையுமே பேசலை, ஒருத்தன் அமைதியாக உட்காந்துருக்கான், யாரோடவும் கம்பெனி கொடுக்கல, அப்படி அமைதியான பையன் சொல்லிடுவாங்க. ஆனால் வெளிப்படையில் அவன் வார்த்தைகளில் யாரிடமும் பேசாமல் இருக்கும்போது அதை நீங்கள் அமைதியாக பார்க்கிறீர்கள். உண்மையிலே அமைதி என்னன்னா, மனம் அவனுக்கு அன்வான்டா எழுச்சிகளை கொடுக்கல அப்படின்னா அது அமைதி. நம்முடைய மனமானது சதா காலமும் ஏதேனும் ஒன்றுக்கு எதிர் விளைவுகள் ஆட்சி கொண்டே இருக்குது நமக்குள்ள. ஏதாவது என்ன எழுச்சிகள், ஒரு எண்ணம் போது அடுத்த எண்ணம் வருது, அடுத்த எண்ணம் வருது, அடுத்த எண்ணம் அப்படியே போகுது. நம்ம பார்க்குற விஷயத்தை வச்சு மனம் அதோட கனெக்ட் ஆகி விருத்தி ஆகிட்டே போகுது அப்படின்னா அவரால் அமைதியை உணர முடியாது. நாம அமைதியாக இருப்பது என்பது வேறு, மனம் தன்னுடைய எழுச்சிகளை குறைத்து கொள்வது என்பது வேறு. நம்முடைய முயற்சியில பேசாம இருக்கலாம், வாய் வேணா பேசாம இருக்கலாம். ஆனால் தியானத்தின் போது அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் எந்த முயற்சியும் உள்ள செய்யாம, எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. நிறைய எண்ணங்கள் வரும் போகும், எதனோடு கனெக்ட் ஆகாம வர்றதை அப்படியே அனுமதித்து ஏற்றுக்கொள்பவராக இருந்தால் உங்களுக்குள் அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து போய் நிறைய எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதில் எதுக்குமே நீங்கள் எதிர்விளைவு ஆற்றாத போது மனமானது தன்னுடைய வேலையை அப்படி குறைத்து கொண்டு அமைதிக்குள்ளே போக ஆரம்பிக்கும். நம்முடைய மனமானது பெரும்பாலும் புலன்கள் வழியாக இந்த உலகத்தை உற்று அறிந்து விருத்தியாயிட்டே போகிற ஒன்று. கண்ணை மூடி நமக்குள்ள எந்த விதமான முயற்சியுமின்றி ஆழ அமைதியாக இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் என்பது உயரிய அனுபவம். நாம் முயற்சி இன்மையில் இருந்து தான் உயர்ந்த தியானத்தை பெற முடியும். நம்ம முயற்சி இன்மை கூட ஒரு எளிய முயற்சி தான். நான் எது கூடயும் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது கூட ஒரு வகையான முயற்சி தான். ஆகவே அந்த நமக்குள் ஆழ்ந்த ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் மனமானது தன்னுடைய கருத்துக்களை, பதிவுகளை, எழுச்சிகளை கொடுக்காமல் இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது. அதுதான் உண்மையான அமைதி. ஒரு கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு எளிமையான கடுமையா எதிராக நீந்தி போயிட்டு இருக்கான். கடல் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுதுன்னா அவனுக்கு எதிராக நீந்துறான்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும். கடல் போகுது, அது திசையோடு சேர்ந்து போகும்போது அவன் அப்படியே ஈஸியாக அடித்து செல்லப்படுறான். அதே போல நம்முடைய இயற்கையாகவே மனிதனுக்கு நம்ம பெரும்பாலும் இந்த சோல் கான்சியஸ் என்ன செய்யுது அப்படின்னா அமைதியை தான் விரும்புது. ஆனால் நம்ம வேற அந்த அமைதியை டைஜஸ்ட் பண்ண முடியாமல், அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நம்ம சும்மா இருக்கவே முடியல. போர் அடிக்குது, உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்கணும். போர் அடிக்குது, நான் இது பண்ணுறேன். நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு 2 மாதம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா அவன் மைண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் கமிட்மெண்ட் போயிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் என்கேஜாக இருந்தால் தான் அவன் ஃப்ரீயாக இருக்க முடியுது. சும்மா இருக்கிற போது கஷ்டமாயிருது. அப்போ நம்ம எதுக்காகனா அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த அமைதியை, பேரமைதியை டைஜஸ்ட் பண்ண முடியாத போது தான் நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல அந்த அமைதியை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும், அந்த அமைதியை நாம் புரிந்து கொள்வதற்கும், அந்த அமைதியில் இரண்டரை கலந்து போகிறதுக்கும் நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அது ஒரு சூனிய பிரவாகம். அந்த சூனிய பிரவாகத்தில் நம்முடைய மன உணர்வுகள் அனைத்தும் அடித்து செல்லப்படும் போது நாம் நிராயுதபாணியா எந்த விதமான பிடிமானமின்றி இந்த ஏகாந்தத்தில் இருப்போம். அது ஒரு அழகு, அது ஒரு அற்புதம். ஆனால் நம்ம அதுக்குள்ள போறது இல்லை, பயப்படுறோம். அதனால பயப்படுறதுனாலையும் அமைதி நமக்கு என்ன செய்யுது, கெட்டு போகுது. அப்படியே ஒரு சூனிய பிரவாகம் எப்படி கடல் நம்மை அடித்து செல்வதோ அது போல அது கூட ஒன்றிணைந்து நாம் போகும்போது நமக்குள் மிக ஒரு பெரிய பொக்கிஷமான அமைதி என்ற ஒரு நிலை ஏற்படும். உடல் அசையாமல் இருக்கிறது ஒரு வகையான அமைதி, மனம் அசையாமல் இருக்கிறது ஒரு வகையான அமைதி, வாய் பேசாமல் இருக்கிறது ஒரு வகையான அமைதி. ஆனால் இந்த வாய் பேசாமல் இருக்கிறதோ உடல் அசையாமல் இருக்கிறதோ முக்கியம் இல்லை. மனம் அசையாமல் சும்மா இருப்பது பேர் அமைதி. அந்த அமைதியை நாம் தியானத்தின் மூலம் பெற முடியும். நீங்க அதாவது எடுத்த எடுப்புலையே நீங்க முதல் நாள் தியானம் படிச்சுட்டீங்கன்னா அமைதியா இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு அமைதி வராது. எடுத்த எடுப்புலேயே வராது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்றேன், எனக்கு மன ஒருமைப்பாடே வர மாட்டேங்குது சார், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு கேட்குறோம். அப்படி அல்ல. நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள், தியானத்தினுடைய தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்க நம்ம எதையோ ஆக்குவதற்கோ எதையோ உருவாக்குறதுக்கோ இல்லை. இங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கான வேலை.
சும்மா இருக்கிறதுக்கு எந்த வேலை பார்க்கணும், எந்த வேலையும் பார்க்காம இருக்கணும் நீங்கள். ஆனால் நம்முடைய மனதினுடைய வலிமை இருக்கிறதுனால அந்த மனம் வந்து நம்மளை என்ன செய்யுது, அப்பப்போ அடித்து கொண்டு தும்சம் பண்ணிடுது. அதனால் கொஞ்சம் பழக்கப்படுத்தி மனதை தந்திரத்தால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.